அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சாரதா வந்து விஜய் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து என்ன முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறது தாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நிச்சயமாக வந்து காவேரி என்ன சொல்கிறாங்க, எனக்காக தான்மா விஜய் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு, என்ன அவ்வளோ விரும்புகிறாருமா அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சரி நம்ம பையனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா முடிவு பண்ணும்போது, அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா காவேரி வந்து விஜயை பற்றி பயங்கரமாக பில்டப் விட்டுருக்காங்க. என்ன பில்டப் அப்படின்னா, விஜய் அது உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் மனநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அவர் கோமா போயிருக்காரு. குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இனிமேல் உன்னை வந்து மீட் பண்ணவே மாட்டேன். அதை என்னை மீறி நான் வந்து மீட் பண்ண என் குழந்தைக்காகவா தான் இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக வந்து சொல்லியிருக்காரு விஜய் கோவிலில் வச்சு பேசும்போது. அப்போ வந்து இப்போ குமரன் போயே வந்து விஜய் கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து அப்படியே சொன்னாங்க, நான் வர்றேன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு எனக்கு தோணவே இல்லைங்க. நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் வந்து அந்த அளவுக்கு கூப்பிட்டோன்னே வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ண மாட்டார். அவங்க அத்தை கூப்பிட்டா நான் நினச்ச இடத்துல வரணுமா, காவேரி என்னை இந்த மாதிரி பேசிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் என்னை பேசலாமா, இவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் அவளுக்காக எவ்வளோ பண்ணேன், எவ்வளோ தூரம் இறங்கி வந்தேன் அப்படிங்கிறத அவர் வந்து கண்டிப்பாக சொல்லுவார். விஜய் வந்து வரமாட்டார் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? விஜய் வந்து சாரதாவை சந்திச்சாரு அப்படின்னா